இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும்? அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது? அதை சொல்ல பார்க்க போகிறோம். வானிலை மூலியமாக கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழ்நாட்டில் அடுத்து வரும் 4 தினங்களுக்கு பகல் நேரங்களில் மிக கடுமையான வெப்பம் அதிகரித்து காணப்படும். பகல் நேரத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பிலிருந்து அதிகரித்து காணப்படும். தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் கடும் வெப்பம் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி எப்பொழுது கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது? அதை சொல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 2வது வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதாவது இன்றைய வானிலையை பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். வருகின்ற நாட்களில் மாலை நேரங்களில் ஒரு சில மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். இரவு நேரங்களில் மழை பகுதியாக மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக இனி அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை அளவில் இருக்கக்கூடும். இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 6ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவுமில்லை. வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 41.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு எதுவும் இல்லை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.